இப்ப கமல், விஜயகாந்த், சீமான் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டவங்க தான் போட்டிருக்காங்கன்னா அது வந்து என்னைக்குமே ஒரு பாப்புலர் ஓட்டுல வராது. எப்பவுமே ஒரு 15% வந்து எப்பவுமே திமுக வேணாம், அதிமுக வேணாம், 49 நோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் எப்பயும் உண்டு. மூப்பனாருக்கு விழுந்த 20 விழுக்காடை கூட நம்ம அப்படிதான் பார்க்கணும். கணிசமா காங்கிரஸ் மாறி மாறி கூட்டணி வைத்த போது கூட்டணியே வேணாட்டான்னு தனியா நிற்கும் போது 20 விழுக்காடு விழுந்தது. அது காங்கிரஸுக்கான ஓட்டாவும் நீங்க எடுத்துக்கலாம், டிஎம்கே வேணாங்கிற ஓட்டாவும் எடுத்துக்கலாம். ஸோ அப்ப இந்த மாதிரியான கான்செப்ட் தமிழ்நாட்டில் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. அப்ப அந்த ஓட்டை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்ப வந்து நாங்க விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு சொல்றவங்க திமுக எதிர்ப்பு வீரியம் அதிகம் இருக்கா, விஜய் ஆதரவு மனநிலை இருக்கா, இல்ல மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்களான்னு பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ரசிக மனநிலையில ஒரு கணிசமான வாக்குகள் விஜய்க்கு போகுது, அது ஒரு உண்மை. அது போக திமுக எப்படியாவது போகணுங்கிற அந்த வெறி கொண்டவர்களுடைய வாக்குகள் போகுது. அப்புறம் வலதுசாரிகள் எப்படியாவது விஜயை பிம்பப்படுத்தணும், ஒரு உருவப்படுத்தணும், இவங்களுடைய வாக்குகள்லாம் சேர்த்துதான் விஜயோட வாக்கை பார்க்கணும். அப்ப இந்த ஓட்டுகள் திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு ஓட்டு போடுறவங்க, முஸ்லிம் கட்சிகள், அதை ஆதரவிப்பவர்கள் இவர்களிடமிருந்து பிரிய போதா, இல்ல புதுசா வரப்போகுதா, இல்ல திமுக எதிர்ப்பு அதிமுக கூட்டணியிலிருந்து பிரிய போகுதாங்கிறத கணித்து தான் தேர்தல் கருத்து கணிப்பு சொல்லணும். இவ்வளவு காரணிகள், இவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கிறப்ப இந்த ஆக்சிஸ் மை இந்தியா வந்து எந்த அடிப்படையும் இல்லாம 92 சீட்ல இருந்து 120 சீட்டு வரையும், 128 சீட்டு வரையும் விஜய்க்கு வருதுன்னு போட்டிருக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு கோமாளித்தனமான கருத்து கணிப்புன்னு நான் சொல்றேன். இதை நான் சொல்லல, அந்த ஆக்சிஸ் மை இந்தியா எடுத்தவரே நான் ஒரு கோமாளின்னு அவரே காமிச்சுக்கிட்டார். கடந்த முறை பாஜகவுக்கு 400 சீட்டுக்கு மேல வரணும்னா 400 சீட்டுக்கு மேல வரலன்னு அவரே இப்படி அழுகுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப இதுலயுமே கேள்வி கேட்டப்ப அவருக்கு சரியான பதில் இல்லை. இது குறித்து எப்படி 98ல இருந்து 120 வரும்னு நினைக்கிறீங்க, விஜய்க்கு என்ன கட்டமைப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு சரியான பதில் இல்லை.